குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாமே பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு பேசிக், இது தெரிஞ்சாதான் நீங்கள் ப்ராக்டிக்கலே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டானது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல பார்த்தீங்கன்னா நர்ஸோட டெஃபினிஷன் இருக்கு, நர்சிங்கோட டெஃபினிஷன் இருக்கு. நர்ஸ்னா யாரு, நர்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதுல பார்ப்போம். நர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ட்ரைன்டு பர்சனா இருப்பாங்க. அதாவது மருத்துவத்துறையில ட்ரைனிங் எடுத்த ஒரு பர்சனா இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெல்த் கேர் டீம்ல ஒரு மெம்பரா இருப்பாங்க. அதாவது ஹெல்த் கேர் டீம்னா என்ன, அந்த ஹெல்த் கேர் டீம்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இது மாதிரி எல்லாருமே அந்த ஹெல்த் கேர் டீம்ல இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பேஷண்ட் வந்து சிக் இல்லாட்டி இன்ஜுரியோட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஹெல்த்தை ப்ரமோட் பண்றதுதான் இவங்களோட ஒர்க். நர்ஸ் அப்படிங்கிறது ட்ரைன்டு பர்சன். நர்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நர்சிங் அப்படிங்கிறது ஒரு படிப்பு, இந்த கோர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. that involves working with individual, தனியாவையும் ஃபேமிலியோடையும் கம்யூனிட்டிஸ்னா அந்த சொசைட்டி கூடயும் இன்வால்வ் ஆகி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு குட் ஸ்பிரிட் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நர்சிங் அப்படின்னா இட் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நர்ஸோட எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாம். N for nobility, U for understanding, R for responsibility, S for sympathy, E for efficiency. So what is nobility? Nobility அப்படின்னா ஒரு பெருந்தன்மை. U understandingனா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புள்ள ஒரு தன்மை இருக்கணும். சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம், அவங்க மேல ஒரு இறக்கம் வர மாதிரி நமக்கு இருக்கணும். ஈனா எஃபிசியன்சி, நல்ல ஒரு செயல்திறன் நமக்கு இருக்கணும். ஸோ இதுதான் நர்ஸோட எக்ஸ்பான்ஷன். இது 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. நர்சிங் ஹிஸ்டரி. நர்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இவங்க தான். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலோட பர்த்டே டேட் அதாவது May 12 தான் நம்ம எல்லாரும் இன்டர்நேஷனல் நர்சஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். இது அடிக்கடி 1 மார்க்ல கேட்பாங்க. இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அப்படின்னு கேட்டாங்கனாலே நம்ம May 12 அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்ப ஆசிரியர் தினம் அப்படின்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி நர்சஸ் செவிலியர்களோட தினம் வந்து May 12 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாடர்ன் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணமே ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க தான். ஸோ இவங்க இருந்தங்காட்டி தான் நமக்கு நர்சிங் அப்படிங்கிற ஒரு படிப்பு, நர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைன்டு பர்சன் எல்லாமே கிடைச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவத்துறையில என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நர்சிங்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப டாக்டர்ல ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுங்களா. ஜென்ரலா பார்ப்பாங்க, சுகருக்கு மட்டும் பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு மட்டும் பார்ப்பாங்க, சர்ஜரி மட்டும் பண்ணுவாங்க, டெலிவரி மட்டும் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அது நர்சிங்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கம்யூனிட்டி நர்ஸ் ஃபர்ஸ்ட். கம்யூனிட்டி நர்ஸ்னா இந்த வில்லேஜ்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுங்களா. தடுப்பூசி போடுறது, இப்போ வீடு வீடா போய் பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட வெயிட் செக் பண்றது, பிரெக்னன்சி உமன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தி டயட் வந்து ப்ரிப்பேர் பண்றது, இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி நர்ஸோட ஒர்க்கா இருக்கும். ஃபேமிலி அண்ட் இண்டிவிஜுவல் நர்ஸ் இருக்காங்க. அடல்ட் நர்ஸ் தான் வந்து 19 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட்னு சொல்லுவோம். அந்த 19 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க அடல்ட் நர்ஸ். பீடியாட்ரிக்னா குழந்தை நல செவிலியர்னு சொல்லுவாங்க. நியோனேட்டல்னா பச்சிலம் குழந்தை, அதாவது பிறந்த குழந்தை நல செவிலியர். உமன் ஹெல்த்னா பெண்கள் நல செவிலியர்னு சொல்லுவாங்க. சைக்கோ அண்ட் மென்டல் ஹெல்த்னா மனநலம் சம்பந்தமான துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த துறை எடுத்து படிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்பெஷாலிட்டி. இதுல வந்து கம்மியா தான் இருக்கு. இதுலயே நிறைய இருக்கு. சர்ஜிக்கல் நர்சிங்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய நர்சிங் ஃபீல்டு இருக்கு. இது வந்து கம்மியா தான் இருக்கு. மற்ற நர்சிங் ஃபீல்டு எல்லாமே வந்து நம்ம இதுக்கு பின்னாடி வர கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, நர்ஸோட ரோல் இது முக்கியமானது. நர்ஸோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா, நர்ஸ் வந்து ஒரு கேர் கிவரா இருப்பாங்க, ஒரு சிறந்த பராமரிப்பாளரா இருக்கணும். கம்யூனிகேட்டர்னா என்ன, ஒரு மெசேஜ ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்றதா கம்யூனிகேட்டர். அதாவது ஒரு சிறந்த தொடர்பாளரா ஒரு நர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கணும். குட் டீச்சரா அவங்க இருக்கணும்.
டீச்சர்னா என்ன, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு சுகர் இருக்குங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ குட் டீச்சரா இருக்கணும், ஒரு நல்ல வழக்கறிஞரா இருக்கணும், கவுன்சிலிங் கொடுக்குற கெப்பாசிட்டி வந்து ஒரு நர்ஸுக்கு இருக்கணும். கவுன்சிலிங்னு ஆலோசனை சொல்லணும். இப்போ ஒரு சர்ஜரிக்கு போறாங்க, ஆப்ரேஷன் நடக்க போதுன்னா ரொம்ப பயந்து இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு சர்ஜரினா ஒன்றும் இல்லை பயப்பட வேணாங்க, அது உங்களுக்கு பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ஒரு ஆலோசகரா இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். அவங்க நல்ல ஒரு முகர்வோரா இருக்கணும். மேனேஜ் பண்ண என்ன மேலாளர், அதாவது கேஸ் மேனேஜர்னா பேஷண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு போற குவாலிட்டி வந்து ஒரு நர்ஸோட ஃபங்க்ஷன்ல வருது. ஆராய்ச்சி சம்பந்தமான ரிசர்ச் கன்சியூமர்னா ஆராய்ச்சி சம்பந்தமான மேலாளர், அதாவது ஆராய்ச்சி நுகர்வோர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் ஒரு நர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் நர்ஸோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நர்சிங்கோட ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமான கொஸ்டின்மா. நர்சிங்கோட ப்ராசஸ் அப்படின்னாலே அஞ்சனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அசஸ்மெண்ட், நர்சிங் டயக்னோசிஸ், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன். வாட் இஸ் அசஸ்மெண்ட்? அசஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, எக்ஸாம்பிளுக்கு கருப்புசாமிங்கிற பேஷண்ட்டு நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பேஷண்ட் வந்து யாருன்னே நமக்கு தெரியாது. அப்போ பேஷண்ட் கிட்ட உங்க பேர் என்னங்க, உங்க வயசு என்ன, எங்கிருந்து வரீங்க, என்ன தொந்தரவு, உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கு, வெயிட் எவ்வளோ இருக்கு, பிபி எவ்வளோ இருக்கு, ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கு, காய்ச்சல் இருக்கா, வயிறு இருக்கா, இப்படி சொல்லி அவங்க கிட்ட ஹிஸ்டரி எல்லாமே கேட்டு அவங்கள பத்தி முழுசா செக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அசஸ்மெண்ட். ஓகே, அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நர்சிங் டயக்னோசிஸ். நர்சிங் டயக்னோசிஸ்னா என்ன அப்படின்னா இப்ப அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எல்லாம் கேட்டு செக் பண்ணோம். இப்ப பேஷண்ட் எனக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபீவர் அப்படிங்கிற அந்த வியாதியை நம்ம கண்டுபிடிக்க பேர் தான் நர்சிங் டயக்னோசிஸ். ஃபீவர்னா சாதாரண ஃபீவர் நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபீவர்லயே டெங்கு காய்ச்சல், அது மாதிரி டைஃபாய்டு ஃபீவர், அது மாதிரி நிறைய இருக்கு. அது கரெக்டா டெங்குவா டைஃபாய்டா அப்படின்னு கரெக்டா மென்ஷன் பண்றத நர்சிங் டயக்னோசிஸ், அந்த வியாதியை கண்டுபிடிச்சு சொல்றது. அடுத்தது பிளானிங். ஓகே, டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டாங்க, டெங்கு ஃபீவருக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெங்கு ஃபீவருக்கு காய்ச்சல் இதுன்னா மெடிசன் கொடுக்கலாமா, இவி ஃப்ளூயிட் போடலாமா, வேற என்ன பண்ணா டெங்கு ஃபீவர் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். என்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம செயல்படுத்தணும், அதான் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இன்ஜெக்ஷன் போடணும், மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் 3 இன்ஜெக்ஷன் கரெக்டா போட்டுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டா போட்டுக்கணும், அதை செயல்படுத்தணும். அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். பிளான் பண்ணதை அப்படியே செயல்படுத்தணும். அடுத்தது எவாலுவேஷன் என்ன, நம்ம கரெக்டா 3 வேளையும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா என்ன இருக்கும், அந்த பேஷண்ட் கண்டிப்பா ஃபீவர் கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் எவாலுவேஷன். அதோட ரிசல்ட் என்ன, இப்ப பேஷண்ட் வந்தாங்க, காய்ச்சல் சொல்லியாச்சு, நம்ம அவங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கோம், பேஷண்ட் சரியானாங்களா இல்லையா, அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா எவாலுவேஷன். ஸோ இது 5 தான் வந்து நர்சிங்கோட ப்ராசஸ். இதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். நர்ஸ் அப்படின்னா இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணாதான் ஒரு முழுமையான நர்ஸா நீங்க ஆக முடியும். நெக்ஸ்ட் கோல் ஆஃப் நர்ஸ். நர்ஸோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பேஷண்ட் பெயினோட வராங்க, ஃபர்ஸ்ட் பெயினை தான் நம்ம ரிலீவ் பண்ணணும். சரிங்களா, வலிதான் வந்து தாங்க முடியாத ஒண்ணு. காய்ச்சல்னா கூட கொஞ்ச நேரம் படுத்துக்குவாங்க, ஆனா பெயின் அதிகமாயிருச்சு அவங்களால படுக்க முடியுமா, உட்கார முடியுமா, நடக்கவும் முடியாது, எதுவுமே முடியாது. பெயின் இருக்க பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ரிலீவ் பண்ணணும். அடுத்தது டிசீஸை கியூர் பண்ணணும். பெயின் இதோட வந்துட்டாங்க, அடுத்தது டிசீஸ், அவங்களுக்கு என்ன வியாதின்னு பார்த்தா அதை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த், உடல் நலத்தை வந்து அவங்க பழைய நிலைமைக்கே கொண்டு போகணும். அடுத்தது டிசீஸ் எதுவுமே வராம ப்ரிவென்ட் பண்ணணும். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ப்ரிவென்ட் த டிசீஸ். அடுத்து இயர்லி டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட். அப்புறம் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் எடுத்துக்கோங்களேன். கேன்சர்ல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். இதுல லாஸ்ட் 2 ஸ்டேஜ் ரொம்ப சிவியரா இருக்கும், அதாவது 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கியூர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் செகண்ட் ஸ்டேஜ்லயும் நம்ம அப்பவே, அதாவது இயர்லி டிடெக்ஷன் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, கோல் ஆஃப் நர்ஸ். அடுத்தது குவாலிட்டிஸ் ஆஃப் நர்ஸ். இது வந்து முக்கியமான ஒண்ணு. இந்த 10 பாயிண்ட் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல வரும். எக்ஸாம்ல வருதோ இல்லையோ நம்ம வாழ்க்கையில ஒரு நர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இது எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சில பேர்த்துக்கு இந்த கேரக்டர் இருக்கலாம், சில பேர்த்துக்கு இல்லாம இருக்கலாம். இல்லாதவங்க இந்த கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் ஒரு குட் நர்ஸா வந்து நீங்க வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரிங் நேச்சர், அதாவது இயல்பாலேயே ஒரு
அக்கறை, இயல்பிலேயே ஒரு பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு உணவு வரணும். ஐயோ மேடம் பாக்குறாங்களே, ஐயோ டாக்டர் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் கிட்ட அக்கறை காமிக்கிற மாதிரி நம்ம நடிக்க கூடாது. நம்ம இயல்பிலேயே என்ன வரணும், அது அக்கறைங்கிற ஒரு குணம் வந்து நமக்கு வரணும். அடுத்தது எம்பத்திக் ஆட்டிடியூட், பரிவுணர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேஷண்ட் அணுகும் போது ரொம்ப பரிவோடு நம்ம அணுகணும். அடுத்தது டீடைல் ஓரியன்டட். நான் நர்சிங் ப்ராசஸ்ல சொன்னேன் அசஸ்மெண்ட் பத்தி, சேம் அதே தான். ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டை பத்தி முழு விவரத்தையும் நம்ம சேகரிச்சு வச்சிருக்கணும். அடுத்து எப்ப எந்த பேஷண்ட் டாக்டர் வந்து கேட்டாலும் இந்த பேஷண்ட் பேர் கருப்புசாமிங்க, ஃபீவரோட வந்தாங்க, வெயிட் இவ்வளோ, ஹைட் இவ்வளோ, பிபி இல்ல, சுகர் இல்ல, இந்த மெடிசன் கொடுத்துருக்குது, இந்த டயக்னோசிஸ், அது மாதிரி பேஷண்ட்டை பத்தி எல்லாமே முழுமையான விவரத்தை நம்ம சேகரிச்சு வச்சிருக்கணும். எமோஷனலி ஸ்டேபிளா நம்ம இருக்கணும். அப்படின்னா என்ன, உணர்வு ரீதியா நம்ம நிலையா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, 1 வீக் இருக்காங்க, நீங்க 1 வீக் டே டியூட்டில ஃபுல்லா பேஷண்ட்டுக்கு கேர் கொடுத்துருக்கீங்க. ஆனா பேஷண்டோட துரதிருஷ்டவசமோ என்னமோ பேஷண்ட்டுக்கு அந்த வியாதி கியூர் ஆகல. சப்போஸ் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க உங்களோட கடமையை செஞ்சுட்டே இருக்கீங்க. அந்த பேஷண்ட்டை ஒரு இதனால காப்பாற்ற முடியலன்னு வைங்களேன். அது மாதிரி இருக்கிற நிலைமையில நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அடுத்த பேஷண்ட்டுக்கு உன்னால கேர் கொடுக்க முடியாது. ஸோ எமோஷனலி ஸ்டேபிளா இருக்கணும். அடுத்தது அடாப்டபிள்னா என்ன, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிக்கணும். ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும். குயிக் திங்கர்னா என்ன, அதாவது டக்கு டக்குன்னு சிந்திக்கிற திறமை வந்து நமக்கு, விரைவான சிந்திக்கும் திறமை வந்து நமக்கு இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கோட வராங்க அப்படின்னா, வாங்க உட்காருங்க, ஹைட் பார்க்கலாம், பிபி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும், நம்ம மேடம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, வந்த பேஷண்ட் ஃபுல் ஹிஸ்டரி எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமா வர பேஷண்ட்டுக்கு. ஆனா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வரணும், ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்ததும் அவங்களோட உயிரை காப்பாற்றணும். ஸோ உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன அப்படின்னு விரைவான சிந்தனை வந்து நமக்குள்ள வரணும். அடுத்தது பிசிக்கல் என்டியூரன்ஸ் அப்படின்னா உடல் சகிப்புத்தன்மை. ஒரு பேஷண்ட் வாமிட் எடுக்கிறாங்க, பிளட் ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்னா அதை பார்த்து அருவருப்புப்படுவாங்க நிறைய பேர். அப்படி அருவருப்படாம சகிப்புத்தன்மையோட நம்ம செயல்படணும். குட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்னது, நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கறவங்களா இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஸ்டாஃபுக்குள்ளேயே 2 பேத்துக்குள்ள பிரச்சனை, இல்ல அங்க இருக்க பேஷண்ட்ஸ் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை தீர்த்து வச்சு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற திறமை நம்ம இருக்கணும். அடுத்தது குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெசேஜ் பாசிங். மெசேஜ் வந்து நம்ம நர்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பொய் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, உண்மை மட்டும்தான் இருக்கணும். அதாவது என்ன சொல்றது, ஒரு மெசேஜை நம்ம சிறந்த முறையில பாஸ் பண்ணணும். அதாவது ஒரு நல்ல தொடர்பாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே என்னது, குவாலிட்டிஸ் ஆஃப் ஒரு குட் நர்ஸ். ஓகே, நர்ஸோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். நர்ஸ் அப்படின்னு வேலைக்கு வந்துட்டோம், அவங்களோட டியூட்டி என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங். இது ஆல்ரெடி உங்களுக்கு நர்சிங் ப்ராசஸ்ல சொல்லியிருக்கேன். அடுத்தது ப்ரொவைடிங் கேர். அந்த கேர் எப்படி இருக்கணும், ப்ரீ ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஆப்ரேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது போஸ்ட். அதுதான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன கேர் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி என்னென்ன கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு கரெக்டா நம்ம கொடுக்கணும். அடுத்தது மானிட்டரிங் அண்ட் அட்மினிஸ்டரிங். மானிட்டரிங்னா என்ன, பிபி பார்த்து வச்சிருக்கணும், ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி வச்சிருக்கணும், பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கணும், இதெல்லாம் மானிட்டரிங். அட்மினிஸ்டரிங்னா என்ன, ஓகே பிபி இருக்கா அவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், ஃபீவர் இருக்கா அவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், அதுதான் அட்மினிஸ்டர். மெடிசனையும் இன்ட்ராவீனஸையும் நம்ம கொடுக்கணும். இன்ட்ராவீனஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ராவீனஸ் அப்படின்னா ஐவின்னு சொல்லுவாங்க, நரம்பு வழியா மருந்தை வந்து உட்செலுத்துற முறைதான் இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டேக்கிங் பேஷண்ட் சாம்பிள், பல்சஸ், டெம்பரேச்சர் அண்ட் பிளட் ப்ரெஷர். நம்மளோட டெய்லி இப்போ வார்டில் டியூட்டி இருக்கீங்கன்னா டெய்லி ரொட்டீன் என்ன, அட்மிஷன் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சாம்பிள் எடுக்கணும். பேஷண்ட் சாம்பிள்னா என்ன, இப்போ ஒரு பேஷண்ட் காய்ச்சலோட வந்திருக்காங்க, நம்ம என்னதான் மெடிசன் கொடுக்குறோம் சரியாகல, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், வேற ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களோட பிளட்டையும் யூரினையும் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் பல்ஸ்னா நாடி துடிப்பு செக் பண்றது, டெம்பரேச்சர்னா உடல் வெப்பநிலையை செக் பண்றது, பிளட் ப்ரெஷர்னா ரத்த அழுத்தத்தை, இதையெல்லாம் நம்ம செக் பண்ணி வைக்கணும். ரைட்டிங் ரெக்கார்ட். அடுத்தது ரைட்டிங் ரெக்கார்ட்னா என்னன்னா, இதையெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அது என்ன பண்ணணும், இப்ப கருப்புசாமிங்கிற பேஷண்ட்டுக்கு பிளட் மார்னிங் எடுத்திருக்கு, பல்ஸ் வந்து 72 இருக்கு, டெம்பரேச்சர் வந்து 98 இருக்கு, பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருப்புசாமியோட ஃபைலை எடுத்து நீட்டா நம்ம எழுதி ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் அடுத்த டியூட்டியில வர ஸ்டாஃப்க்கு நீங்க சொல்லவே வேண்டியதில்லை, அதை பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது சூப்பர்வைசிங் ஜூனியர் ஸ்டாஃப்.
சூப்பர்வைசிங் நீங்க வந்து ஹெட் நர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க நர்ஸை வந்து நீங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். அடுத்து ஆர்கனைசிங் ஒர்க் லோடு. இந்த ஒர்க் லோடு அதிகமாச்சுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும். நீங்க இதை பிபி பாருங்க, நீங்க போய் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க, நீங்க வந்து வாட் கிளீன்னஸ் பார்த்துக்கோங்க, பேஷண்ட்டுக்கு சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க் லோட வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குற திறமை இருக்கணும். அடுத்தது ப்ரொவைடிங் எமோஷனல் சப்போர்ட். யாருக்கு எமோஷனல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும்? பேஷண்ட்டுக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்க்கும். ஏன்னா 2 பேரும் தான் ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண போறாங்களா பயமா இருக்கும், இந்த காய்ச்சல் சரியாயிருமான்னு பயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு எமோஷனல் வைஸ்ல நம்ம சப்போர்ட் பண்ணணும். இது சரியாயிருங்க, 2 நாள்ல தான் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த வியாதி உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரீதியா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கணும். அடுத்தது டுட்டோரிங் ஸ்டூடெண்ட் நர்சஸ். அப்படின்னா என்ன? இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃபியூச்சர்ல ஸ்டாஃப் ஆயிருவீங்க, உங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ட்ரைனிங் போடுவாங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க டீச் பண்ணணும், பிபி எப்படி செக் பண்ணணும், பல்ஸ் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க டீச் பண்றது உங்களோட ஒரு டியூட்டியா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நர்ஸ். நெக்ஸ்ட், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்? அதாவது ஐபிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா 2 பேருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்னால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அதோட கோல் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இதுல படிப்போம். ஸோ அதோட பர்பஸ் பார்க்கலாம். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஐபிஆர்னு சொல்லுவாங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் தனி மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பர்சனலா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆவாங்க. மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல growth இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்தது என்ஜாய்மெண்ட், அவங்க ரொம்ப என்ஜாயா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் பேசிட்டு இருந்தோம், ஒருத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசுல இருக்க கஷ்டம் கொஞ்சம் குறையும். ஸோ என்ஜாயபிளா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகலாம். அதாவது இன்டர்பர்சனல் நீட்ஸ். அடுத்தது எஸ்டாப்ளிஷிங் பர்சனல், அவங்கள பத்தி அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. நம்ம இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு ஒரு இது வந்து தனி இண்டிவிஜுவலா. அடுத்தது நர்ஸோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு வரும். ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க. மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். அவங்கள பத்தி அவங்களே புரிஞ்சுக்கூடிய, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப், இம்ப்ரூவ்டு டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இதுதான் முக்கியமானது நர்ஸுக்கு. ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அந்த ப்ராப்ளத்தை வளர்க்கறதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசிக்க கூடாது. அடுத்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஃபார் பேஷன்ஸ். பேஷண்ட்டுக்கு என்னென்ன இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால பர்பஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப சென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் உண்மையா நடந்துக்கணும் இருப்பாங்க. அடுத்தது கோஆப்ரேஷன்னா எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணி நடப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்து சோசியலைசேஷன், சமூகத்தோட ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. பாசிட்டிவ் ஃபீலிங், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன? ஐபிஆர், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது வரைக்கும் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பார்த்தோம்னா நர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், நர்சிங்னா என்னன்னு பார்த்தோம், ஹிஸ்டரி ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு நர்ஸோட குவாலிட்டிஸ் பார்த்தோம், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம், அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம், ரோல் பார்த்தோம், ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம், அடுத்து ஐபிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன கேட்கலாம். இதுக்குண்டான நோட்ஸ் வந்து நீங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கேளுங்க.